ஆமாம், நான் யாரோட ஃபேன்? பொதுவாக நம்ம யாரோ ஒரு ஆணுக்கு ஃபேனாக இருக்கிறோம், ஆண் நடிகருக்கு ஃபேனாக இருக்கிறோம். ஒரு லாங் டேர்மில் கடந்த ஒரு 10 வருஷமாக, கடந்த ஒரு 20 வருஷமாக நான் ஒருத்தருக்கு ஃபேனாக இருக்கிறேன். வித்தவுட் எனி இன்ட்ரப்ஷன் மேல் ஆக்டருக்கு ஃபேனாக இருக்க முடியுது. நம்ம ஏன் ஒரு பெண்ணுக்கு ஃபேனாக இல்லை? அதுவும் ஒரு லாங் டேர்மில் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடிகைக்கு ஃபேனாக இருந்திருப்போம், இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடிகைக்கு ஃபேனாக இருந்திருப்போம். இப்போ அவங்களுக்கு ஃபேனாக இருக்கோமான்னு கேட்டால் இருக்குது, ஒரு 50% குறைஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ அடுத்து இன்னொருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னு ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும். நான் ஸ்கூல் படிக்கும்போது யாருக்கு ஃபேனாக இருந்தேன்? எந்த ஹீரோயினுக்கு ஃபேனாக இருந்தேன்? நான் வந்து தேவயானியோட ஃபேன். கோலங்களுக்கு முன்னாடியே நான் ஏன் தேவயானிக்கு ஃபேனாக ஆனேன் அப்படிங்கிறதையும் நான் யோசிக்க வேண்டியிருந்துச்சு. ஏன் சரி, அதே காலகட்டத்தில் தேவயானிக்கு காம்படிஷனாக இருந்தவங்களாம் யாருன்னு பார்த்தா ஒன் ஆஃப் த மெயின் காம்படிஷன் ரம்பா. இப்போ என்கிட்ட ரம்பாவா தேவயானியா 2 பேரில் யாருக்கு நீ ஃபேனாக இருப்பேன்னு சாய்ஸ் கொடுத்தா யோசிக்காமல் ரம்பாவுக்கு ஃபேன் ஆகிடுவேன். ஆனால் ஸ்கூல் படிக்கும்போது நான் ஏன் தேவயானிக்கு ஃபேனாக இருந்தேன்? வாட் மேக்ஸ் மீ ஃபேன் ஆஃப் தேவயானி, அதுவும் ரம்பா இருக்கும்போது. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, நான் வந்து தேவயானிக்கு ஃபேன் ஆகலை, ஃபேனாக ஆக்கப்பட்டிருக்கேன். அதே மாதிரி எனக்கு ரம்பா பிடிக்காமலாம் இல்லை, பிடிக்காதுன்னு சொல்ல வைக்கப்பட்டிருக்கேன். ஒரு ஸ்கூல் பையனா அப்போ எனக்கு என்ன இருந்திருக்கும்னா, பொண்ணுன்னா அழகாக லட்சணமாக புடவை கட்டிட்டு அடக்க உடக்கமாக குடும்ப கதாபாத்திரங்கள் பண்ணி மகாலட்சுமி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற டெம்ப்ளேட்டுக்கு நெறிமுறைப்படுத்தப்பட்ட எனது புத்தி வேறு வழியே இல்லாமல் தேவயானிக்கு ஃபேன் ஆகியிருக்கு. அப்போ எனக்கு இவ்வளோ காரணங்கள் கூட தெரியாது, ஆனால் ரேண்டமாக என்னுடைய மைண்டு தேவயானை சூஸ் பண்ணியிருக்கு. நம்ம எப்போவுமே நம்மளை யோகியனா நல்லவனா சமூகத்துக்கு ப்ரெசன்டபுளாக காமிச்சிக்கணும்னு நம்ம யோசிச்சுட்ருக்கோம். உங்களுக்கு முன்னாடி ஒரு 2 சாய்ஸ் கொடுக்கப்படுது, அந்த 2த்தில் எதை சூஸ் பண்ணால் நம்ம மற்றவங்களுக்கு நல்லவனாக தெரியும், யோகியனாக தெரியுமோ அதை தான் நம்ம அதிக நேரங்கள் சூஸ் பண்ணுறோம். அப்படி தேர்ந்தெடுக்கிறது மூலமாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. இந்த சமூகம் நிர்ணயித்த ஒரு சரியான ஆளாக உங்களை நீங்கள் காமிச்சிக்க முயற்சி பண்ணியிருக்கீங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். நம்மளுடைய சாய்ஸஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்படி தான் இருந்திருக்கு. ஆனால் ஒரு 12-13 வயசில் இப்படி ஒரு பெண்மைக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் எதுவுமே தெரியாமல் ரம்பாவா தேவயானியான்னு ரொம்ப கன்ஃபியூஷன்லேயே இருந்திருக்கேன். இந்த கன்ஃபியூஷன் எனக்கு எப்போ வரைக்கும் இருந்துச்சுன்னா சிம்ரன் வர வரைக்கும் தான். சிம்ரன் வந்ததுக்கப்புறம் எனக்கு கன்ஃபியூஷனே இல்லை. ஏன்னா சிம்ரன் ஷீ கேன் பி அ ரம்பா, ஷீ கேன் பி அ தேவயானி. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ரம்பாவும் தேவயானி தான், தேவயானியும் ரம்பா தான்.